அப்படி எப்படிங்க? எண்ணின் பாதியாக விளங்கக்கூடிய எண் தேவையாகிய சுகாதாரவியின் வாதத்தை வணிந்ததாலே இந்த பூவைகளில் 16 செல்வங்களை வெற்றி பெருவாழ்வாக பூவோடும் பொட்டாடும் மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கையாக வந்திருப்பாங்க. ஆகட்டும் சாமி. இருந்தாலும் என்னை வரவழைத்த காரணம் உன்னை எதற்காக அழைத்த தினத்திலே என்ன விஷயம்? அன்றாடம் தேவாத தேவரோ சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவரும் எனக்கென்று ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆமாங்க. ஏனென்றால் நீதி நியாயம் தர்மம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் சரிவரமாக நாம் செய்ய வேண்டியதற்காகத்தான் இந்த யமமுறை தொண்டு செய்ய ஆண்டு வரக்கூடிய யமதர்மராஜனுக்கு சிவன் ஈஸ்வரன் இடத்துல போய் ஈசனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இந்த யம தர்மேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயர் எப்படி வந்தது? எப்படி நான் செய்த நீதி நேர்மை தவறாதபடிக்கு இந்த உலகத்தை கட்டி ஆண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஜாதிகளை எல்லாம் கவர்ந்து வருவதால் ஏழை என்று பாராமல் பணக்காரர் என்று பாராமல் அவர் செய்த இதோ நல்லது நன்மை தீமை அவன் என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறான் என்னென்ன தீமை செஞ்சிருக்கிறான் அதற்கேற்ற மாதிரி அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அவன் நன்மை செய்திருந்தால் அந்த நன்மையிலே ஒரு தீமை இருந்திருக்கலாம், அந்த தீமையிலே ஒரு நன்மை இருந்திருக்கலாம். அதனாலே அவனுக்கு தகுந்த மாதிரி இதோ அவனுடைய உயிரானது கவர்ந்து வந்தவுடனே அவனுக்கு ஏற்ற நரகமா இல்லை சொர்க்கமா இல்லை சொர்க்கம் இருந்து மீண்டும் நரகத்திற்கு போவார்கள், நரகம் சிலகாக இருந்து மீண்டும் சொர்க்கத்திற்கு வருவார்கள். இப்படி மாறி மாறி அவர் செய்த தான தர்மமும் நன்மை தீமையும் பொறுத்து இந்த நரக லோகத்திலே அவருக்கு தண்டனையானது வழங்க வேண்டும். அதை போல இன்றைய தினத்திலே நான் இந்த பூலோகமாக சென்று இந்த தினத்திலே யாருடைய உயிரானது பிரிய போகிறது என்பதற்காக நான் பார்த்து அந்த உயிரை கவர்ந்து வர வேண்டும். அப்படியா? அதனாலே நான் போகக்கூடிய காரியமானது வெற்றி அடைய எனக்கு போய் வா மன்னவா என்று சொல்ல வேண்டும். ஆகட்டும் சாமி. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் உயிர்களை கவர்ந்து வரலாம் பிடித்து வரலாம் இதற்காக என் பாசக்கீரை எடுத்து பூலோக மார்க்கமாக போதும் தருவாயிலே ஏன் இந்த கோச்சல் டீ கடை எப்படியாவட்ட இன்றைய தினத்திலே ஆறாயிரம் சத்தம் கேட்கிறது. வருவது யார் என்று பார்த்து பிறகு நான் போய் வருகிறேன். ஆகட்டும். யார் என்று பார்க்கலாம்.
நாராயணா நாராயணா பல்லு விளக்காத போனா நாத்தவாயனா சம்போ மகாதேவா சங்கரா சந்தில போய் முடக்கடா ஆத்தா கருமலை அத்தோட்டு பிள்ளைக்கு 2 முளை அத்தோட்டு பக்கத்துல 2 முளை தண்டாயுதவாடி தண்டாயுதவாடி வெள்ளோடு கிடத்து வேணும் 2000 ஆணி கருத்தாவே காலை பிடிச்சி தரன்னு இழுத்தாவே சிவசிவா சிவசிவா ஜவுஜவா நாளைக்கு தெரியும் நாளைக்கு கருநாள் மிருதங்கம் சுவாமி நான் பேசுகின்ற வார்த்தைக்கெல்லாம் மறுவார்த்தை பேசுகிறானே ஏய் தம்பி என்ன கதை நடக்குது என்ன பேசிட்டு இருக்க ஏய் வாயில பேசாத கொச்சியில் பேசு நான் பேசுகின்ற வார்த்தைக்கெல்லாம் மறுவார்த்தை பேசுகிறார் யார் என்று தெரியவில்லை சென்று பார்ப்போம் பாருங்க நாராயண நாராயணா அம்மா நீயா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி ஓஹோ எப்பவுமே காக்கல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நீங்கள நாங்க 2 பேரும் பிஞ்சல எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டாவு டாவு டாவுடா டே டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமாக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னாலே அப்படி காலையில் எழுந்து கோலம் போடையில கதல தமண்டு கேட்டு நான் எழுந்து பார்க்கையில ஜன்னல துறந்துட்டா கொஞ்சம் குமாரியே கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா ஏனடா ஏன்டா சிரிக்கிற நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டாவு டாவு டாவுடா டே டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே கலிராஜு வளரில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்லீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாய் கட்டு தச்சு தந்த தேவி தியேட்டரில காதல் கோட்டை படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா ஏன்டா அழுகுற என்னடா ஆச்சு நான் அவளை தொடல ஏன் என்னாச்சு அவளை கொரோனா வந்துருச்சு கண்ணு முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டே டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி டாவு டாவு டாவுடா மருந்து குடிச்சு சாவுடா என்ன கூதிடா என்ன மருந்து குடி சாவு நண்பா சாமி குருவே வணக்கம் யாரா உருவுது அட குருவே வணக்கம் பார்த்தா உருவுக்கு வந்த மாதிரி தெரியுதா அட குருவே டேய் மற்றவரிடத்தில் பேசுறது போல என்னிடத்தில் பேசக்கூடாது அடிக்க மாட்டேன் உடைக்க மாட்டேன் மத்தவங்க கிட்ட பேசணும் உங்ககிட்ட பேச கூடாது பேசக்கூடாதா சரி கோவம் வந்து விட்டால் எப்படி பேசுற? மாபெரும் சாபத்தை கொடுத்து விடுவேன் சாமத்துக்கா சாமத்துக்குடா சாபம் கொடுத்துருண்டா அப்படியா ஆமா எப்படி பொட்டக்களியாக போய்விடுன்னு சொல்வேன் ஆமா கொட்டகல்தியா ஆமா தெரியுமா அப்புறம் அப்படி இல்லை என்றால் மறுவார்த்தை பேசினால் ஊமையாக போய்விடு என்று சொல்லுவேன் அப்படியா ஆமா எனக்கு மந்திரம் தெரியும் எப்படிடா? மந்திரம் என்கிட்ட பலிக்காது பார்ப்போமா எனக்கு அம்மனுக்கு ரூபாய் மந்திரம் தெரியும் என் மந்திரமா உன் மந்திரமா பார்க்கலாமா என்னது பார்ப்போமா என் மந்திரத்தை பாக்குறியா நீ மந்திரம் வேணாங்க டேய் என்கிட்ட பகச்சிக்காதீங்க எடுத்து மந்திரத்தை ஊதினால் போதுமடா நீ ஊமையாகி விடுவாய் வேண்டாங்க என் மந்திரத்தை எடுத்து விட்டுருவேன் இப்போ என்கிட்டயே சவால் போடுறானா வேற ஆளுகிட்ட யாருக்கிட்ட உங்க மந்திரத்தை விடுங்க என்கிட்டயே சவாலடா ஆனா என்கிட்ட வேணாம் பார்ப்போமா மந்திர என்ன மந்திரம் போடுறேன்டா வேண்டாங்கிறேன் மந்திரம் போட்டுருவேன் ஏன் மந்திரம் வேண்டாம் ஏன் நான் விட்டுருவேன் பார்ப்போமா போடுங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா மந்திர கலை ஜம்ப கட்சி மித்தாமிரத தங்குக்கி வா 27 ஜம்கலம் 4 ஜாயிட்டு 7 துண்டு 3 வேட்டி ஒரு கோமணம்
இசக சிங்கடி கிருஷ்ணகிரி பொம்மை கஸ்புக்கு ரஸ்பகத்தை கத்பா சுத்தி போத கதாக்காரன் வேற மச்சான் ஜாலி ஜூலி கல்கத்தா வாலி வா முகாட்டு முண்டை அப்படியே இல்லை அம்மனத்தோட வராத பாத்தி கொடு சிட்டாடு பட்டாடை கட்டிடுவா காளி சூடி கல்கத்தா வாலி 3.25 நாடி நாரதர் வேசகரன் காளி பயங்கரமான மந்திரவாதியா இருக்கிறியா மந்திரத்துல போடுடா பயங்கரமான மந்திரவாதியா நீங்க எனக்கு குரு நான் உங்களுக்கு சிசியன் ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போவோம் நாம் இருவரும் நண்பராகி விடலாம் சரியா நண்பா போனால் போகட்டும் இன்னும் சீராக அவர்களுக்கு மாபெரும் புண்ணிய சபை நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது சாலாகுலத்திலே எழுந்துள்ள இன்னும் ஐயா அதாவது மறைந்த மூதாதிகளாக வெளியே வரக்கூடிய நமது முன்னோர்கள் ஆண்டு முடிந்த காரணத்தினாலே வருடம் தமிழால் முடிக்கு தை மாதம் 2ஆம் தேதி ஆனா கோயில் திருவிழாவை முன்னிட்டு பெரியவர்களைய வணங்கி வருடம் தொடர்பாக நாடகத்தை வைத்து நாடகத்தின் மகிழ்ச்சியோடு கண்டுகளித்துள்ள நம் நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவருக்குமே எங்களது எளிமேடு கலைமாடி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக ஆதியார் பொன்னுசாமி ஐயா கலைக்குழுவின் சார்பாக உங்கள் வருகைக்கு பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். எப்படி வணக்கம் தெய்வ கடன் இருக்கக்கூடாது. இந்த முன்னோர் முன்பதாக வைத்த வேண்டுதல் பெரிய காரணத்தினால் அறுவை குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேண்டுதலை நாடமாக இன்று நாடகத்தை வைத்துள்ளார்கள். நாடகம் வைத்த நல்ல குடும்பங்கள் அனைவருமே ஆண் குடும்பக்கும் எல்லாம் அரசு பெற்றாண்டு பெண் குடும்பக்கும் எல்லாம் பேர்போல் விளங்கி எந்த வகை போனாலும் அந்த மந்தமகா ஈஸ்வரி மாரியுடைய கிருபியினாலே சீரோடு சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல ஆண்டுபடி பிரார்த்திக்கின்றோம். நன்றி வணக்கங்கள். இப்பேற்பட்ட நாடகத்திலே என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி. கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. ஆமா, கட்டிய கணவனுடைய உயிரையே காப்பாற்றியலாம் கற்பகவல்லி. கற்பகரிசியாக விளங்கி வரக்கூடிய கற்பகவல்லி என்று சொல்லக்கூடிய மாபெருமான ஒரு குடும்ப சித்திர கதையை வைத்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது? இந்த கூத்துல வந்து புருஷனுடைய உயிரையே காப்பாத்துறான். ஆமாப்பா, கொண்டாடிக்காரி. ஆமா தெரியுமா? என் வீட்டுக்கார இருக்கிற நான் தெரியுமுண்டா சாவுடா நான் யாருன்னு சொல்லட்டுமா? எப்படி எப்படிங்க? என் பெயர் என்ன? திருமணத்தை புகழ் வாகனம் ஏறி ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என் பெயரோ கலகப்பிரியனாக விளங்கி வரக்கூடிய கலகப்பிரியன். கலகப்பிரியன். ஆமா, என் பெயரோ திருலோக சஞ்சாரி நாரத சிகாமணி. நாரதன். திருலோக சஞ்சாரிக்கு பேர் நாரது. நாரதன்
சரிங்க. சரி குருவே, நாரத முனிவருங்கிறீங்க, ஆமா. திருலோக சஞ்சாரிங்கிறீங்க, ஆமா. கனகப்பிரியன்னு சொல்றீங்க. ஆமா. உங்க தாய் தகப்பையா நாரதரை பெற்றெடுத்தாரே என் தாய் சொல்லட்டுமா? நான் விதை இல்லாமல் செடி இருக்காது. ஆமா. செடி இல்லாமல் விதை இருக்காது. முளைக்காது. ஆமா. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க தாய் தகப்பையா என்ன பிரச்சனை? அது அவங்க ஊர் அப்படிதான் பேசுவாங்க. அட்டை தெரியுமா? நாரதரை பெற்றெடுத்தாரே அமைதி அமைதி. என் தந்தையார் எப்பேற்பட்டவர்? இந்த உலகத்திலே 3 தெய்வங்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா மூர்த்திகள். ஆமா. ஒரு ஆணைக்கு ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையும் படைக்கின்ற பொறுப்பு ஏற்று என் தந்தையாரும் சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவன். உயிர்களை படைப்பது உங்க அப்பா வேலை. ஆமா. சரி. என் தாய் எப்பேற்பட்டவர்? கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய என் தாயோ கலைமகள். ஆமாண்டா. அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. ஓ, அப்பா வந்து பிரம்மதேவா. ஆமா. உங்க அம்மா வந்து சேரச்சு கூதி. ஏய், சரஸ்வதி திரும்பி போற பின்னாடி சொல்றேன் சார். அதான் உங்க அம்மா. ஆமா. சரஸ்வதி. பிரம்மதேவனுக்கும் கலைமகளாகிய சரஸ்வதிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? தக்கன், தரணியன், நாரதன். தக்கன், தரணியன், நாரதன். ஆமா. 3 பசங்க. ஆமாடா. சரி. ஒரு சந்தேகம். பிரம்மாங்கிறது எல்லா உயிரையும் படைக்கிறவர். ஆமா. சரஸ்வதி எல்லாத்துக்கும் பேசுற சக்தி கொடுக்குறவங்க. ஆமா. அவங்க 2 பேரும் சாமி. ஆமா. சாமிக்கு நீங்க எப்படி கலாச்சாரம் நீர் வச்சுக்கிட்டு கேட்டாயே ஒரு கேள்வி. கேட்டியே ஒரு கேள்வி. ஆமா. தெய்வத்திற்கு மகனாக பிறந்து விட்டு ஏன் இப்படி அதாவது சன்னியாசி கோலம் அப்படின்னு கேக்குறியா? அதை நினைத்தால் கல்லடிபட்ட கண்ணாடி போல் என் மனம் 1000 குக்களாக நான் என்னென்று சொல்றேன்?